தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? நீங்க எதுக்காக என்னட்டு அந்த கேள்விகளே கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை கொள்ளைகள் அதிகமாகிருக்கு முன்பை விட. அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால கொலை கொள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. அதுதான் எங்கள் கருத்து. எங்கள் கருத்து அதான். திமுக வீழ்த்துவதற்கு சட்டமன்றத்தில் என்ன விதமான தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சுவிடும். அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இந்த தேர்தலில் போட்டிக்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி? இல்ல, தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க அதை ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. இன்றைக்கு நிறைய சொல்றேன். தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அந்த கூட்டணியில நீங்க அங்கம் இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்கம் வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான், ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்னு தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது.